இச்சபோட் சினிமாவில் இந்த விருது வச்சு பார்க்க போகிற முடியும் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் 8ஓட இப்போ லைவ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்திங்கன்னா வர்ஷினிக்கும் சௌந்தர்யாக்கும் இடையில ஒரு கான்வர்சேஷன் வந்து போயிட்டுருக்கு. இந்த ஒரு கான்வர்சேஷனில் வந்து பார்த்திங்கன்னா வர்ஷினி வந்து வெளியிலோக இன்ஃபர்மேஷனை திரும்பவும் வந்து நிறைய ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா சௌந்தர்யா வந்து கேட்குறாங்க. ஸோ சௌந்தர்யா வந்து சௌந்தர்யா வந்து வர்ஷினிக்கிட்ட வந்து சொல்கிறாங்க, நீங்கள் எல்லாருமே வந்து முத்து தான் டிசர்விங் டைட்டில் இருக்குது, முத்து தான் எல்லாமே பண்ணார், முத்து தான் உழைப்பு போட்டார் அப்படின்னு சொல்கிறது மற்றவங்களுக்கெல்லாம் ஒரு மாதிரி டிசப்பாயின்மெண்ட்டிங்காக இருக்குது. ஸோ முத்து டைட்டில் வின் பண்ணாலும் எனக்கு சந்தோஷம் தான், அவர் உழைப்பு போட்டிருக்காரு. பட் மற்றவங்க எல்லாமே எதுவுமே பண்ணாமல் இந்த வீட்டுக்குள்ளே இருக்காங்கன்னு நீங்கள் சொல்கிறது வந்து முத்து தான் டைட்டில் வின்னர்னு சொல்கிறது வந்து என்னால் ஏற்றுக்க முடியல அப்படிங்கிற மாதிரி வந்து சௌந்தர்யா வந்து சொல்கிறாங்க. அதாவது டைட்டில் வின்னர் ஓகே, ஆனால் அவன் தான் உழைப்பு போட்டிருக்கான், மற்றவங்க யாருமே உழைப்பு போடல அப்படின்னு சொல்கிறது வந்து என்னால் ஏற்றுக்க முடியல அப்படின்னு சொல்லி சௌந்தர்யா சொல்கிறாங்க. அதுக்கு வர்ஷினி வந்து சொல்கிறாங்க, அப்படி கிடையாது, உழைப்பு யார் அதிகமாக போட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் அப்போனா இப்படி கூட வந்து சொல்லுவேன், முத்துவோட இந்த வீட்டில் வந்து அதிகமாக உழைப்பு போட்டிருக்கிறது ஜாக்லின் தான் அப்படின்னு சொன்ன உடனே ஜாக்லின்லாம் என்ன உழைப்பு போட்டாங்க அப்படின்னு சொல்லி ஜாக்லின் பற்றி வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க சௌந்தர்யா. ஸோ முன்னாடி மாதிரி வந்து ஜாக்லின்லாம் அவ்வளோ எஃபர்ட் போட்ட மாதிரி தெரியலையா, அவங்களுக்கு வந்து சுச்சுவேஷன் அமைஞ்சு என்ன எஃபர்ட் போட்டாங்க சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கும்போது அந்த பொம்மை டாஸ்கில் அவ்வளோ நேரம் உட்காந்தாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பண்ணாங்கல்ல அப்படின்னு சொல்லி வர்ஷினி எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்க. அந்த விஷயம்லாம் வந்து அவங்களுக்கு அமைஞ்சது. இப்போ யாராக இருந்தாலும் அந்த இடத்துல வந்து உட்காந்துருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு ஆதாயம் கிடைச்சது அதனால் உட்காந்தாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ பக்கத்தில் வந்து ஜாக்லின் வந்து அது கேட்டுருச்சு. ஸோ ஜாக்லின் ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஜாக்லின் வந்து உள்ளே அவங்க 2 பேர் பேசும்போது வந்து நிற்கிறாங்க. அப்போது வந்து சௌந்தர்யா வந்து நான் பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கப்புறமா அந்த சைட் போகிறாங்க. வர்ஷினி வந்து சொல்கிறாங்க, இல்லை நீங்கள் இருந்தால் ரொம்ப பேசுவீங்களா அதனால தான் அப்படின்னு சொன்னோடனே ஜாக்லின் செமையாக கடுப்பாயிட்டாங்க. தயவு செஞ்சு பின்னாடி பேசாத மச்சான், எப்போ பார்த்தாலும் இதே தான் நீ பண்ணிட்டுருக்க அப்படின்னு சொல்லி சௌந்தர்யா கிட்ட வந்து சொல்லிவிட்டு அந்த இடத்துல இருந்து அவங்க மூவ் ஆன் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ சௌந்தர்யோட பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த வீட்டில் எல்லாருமே வந்து எஃபர்ட் போட்டிருக்காங்க, ஆனால் நீங்கள் வந்தவங்க எல்லாருமே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா மற்றவங்கெல்லாம் யாருமே எஃபர்ட் போடல, முத்து மட்டும் தான் எஃபர்ட் போட்டு அவன் மட்டும்தான் டிசர்வ் அப்படின்னு சொல்கிறது வந்து என்னால் ஏற்றுக்க முடியல அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க சொல்லிட்டு இருந்ததை வந்து பார்க்க முடிஞ்சது. அதுக்கப்புறம் வர்ஷினி வந்து நான் உங்ககிட்ட வீட்டுக்குள்ளே வரும்போது நிறைய விஷயம் வந்து கேட்கணும்னு நினச்சேன், நீ கேமில் என்ன தான் பண்ணுற அப்படின்னு சொல்லி நான் கேட்கணும்னு நினச்சேன், ஆனால் இங்கே உள்ளே வந்தோடனே பர்ஸ்பெக்டிவே வந்து மாறுது அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இதுதான் அவங்க 2 பேருக்குள்ளே வந்து ஒரு கான்வர்சேஷன் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி எல்லாம் பிக் பாஸ் அப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.